யார் செத்தாலும் எந்த கவலையும் கிடையாது. ஜனநாயகன் கொண்டாட்டம் தான் முக்கியம், ஜனநாயகம் தான் முக்கியம். பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அகில உலகத்திலையும், ஏன் இந்தியாவில் எந்த மூலையில் என்ன பிரச்சனை நடந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? ஏன் ஜனநாயகன் படத்தை ஓட விடாமல் எல்லாரும் தடுக்கிறீங்க? இந்த ப்ளூ சட்டை மாறன் பாருங்க, அவர் பயங்கரமாக அதுக்கு விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு. என்னவோ அந்த படத்தில் கடைசி அரை மணி நேரம் பார்க்க முடியலையாமா, அவருக்கு ரொபோட்டிக்ஸ் வருதாமா, அது இன்னும் ஆர்சி வார் வருதாமா, அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? படம் எவ்வளோ பெரிய காவியமாக இருக்குது, நாளைக்கே அதுக்கு தேசிய விருது கிடைக்கலாம். அதில் உடனே ஒரு சில பேர் ஒரு இது போட்டிருக்காங்க. என்னன்னா பாருங்க, நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு கண் கலங்கிட்டாங்க. ஆமாம், உண்மைதான். விஜய் அவர்கள்ங்கிறது ஒரு சென்சேஷன். சிறு வயதிலிருந்து பார்த்து எல்லாரும் ரசித்து கொண்டாடிய தன்னோடு வளர்ந்த ஒரு நாயகன். ஸோ அப்படி இருக்கவருக்கு ஒரு படம் லாஸ்ட் படம்னால சென்சேஷனாக அழுதுருக்காங்க. அமைச்சர்கள் அழுதுருக்காங்க. இந்த அமைச்சர்கள் அழுததை இங்கே ஒரு இடத்த நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அமைச்சர்கள் அழுதது எல்லாருமே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க தியேட்டரில் ஜனநாயகன் படத்தை பார்த்து எமோஷன் ஆகி அழுதுட்டாங்க அப்படின்னு. அதுதான் இல்லை. ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய அந்த மாணவ போராட்டத்தை நினச்சி பார்த்துருக்குறாங்க. அப்படியே இங்கே காட்சிகள் வந்திருக்கு. அதுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. அந்த காட்சிகளை பார்த்த உடனே அப்படியே குழம்பிட்டாங்க. இப்படியே குடன்னு அழுதுட்டாங்க. அதனால் அந்த 5 அமைச்சர்கள் அழுததை சாதாரணமாக சொல்லாதீங்க. அமைச்சர்கள் அழுதது எல்லாமே அதையும் மனசில் வச்சுருக்காங்க. இப்போது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அழ முடியும். ஒரு நாளைக்கு 2 இஷ்யூ நடக்குது அப்படின்னால இதுக்கும் அழணும் அதுக்கும் அழணும்னா எப்படியா? அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ப்ராப்ளத்துக்காக நம்ம மனம் மருந்த வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் படத்தை போய் பார்த்துருக்குறாங்க. அப்போ அங்கே ஒரு எமோஷன், இந்த எமோஷனையும் அந்த எமோஷனையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணி ஓன்னு அழுதுருக்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்கிறது? தயவு செய்து யாருமே இந்த படத்தை பார்த்துட்டு இது ரொம்ப தப்பாக இருக்குது, பாருங்கள் அவருக்கு அக்கறை இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது, தமிழ்நாட்டு ஒரு ஆர்டிஸ்ட் மேலே ஒரு அறிவு போய் போராடினாப்புல என்ன அக்கறையோட ஒரு 5 போலீஸ் சேர்ந்து அவரை நல்லா அமுக்கி பிடிச்சி அதுக்கப்புறம் கூட்டு போய் அதுக்கப்புறம் தனியாக கூட்டு ஆதவர்ஜுனா பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். பேசி அனுப்பி வச்சுருக்கிறாங்க, சமரசம் பேசியிருக்கிறாங்க. நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நீட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நீட்டை ஒழிக்கிறதுக்காக இங்கே எவ்வளோ போராடுறாங்கன்னு தெரியும். மாணவர்கள் அங்கே ஜந்தர் மந்தரில் கம்பி, அதாவது என்னென்னா அந்த லட்டி இருக்குல்ல, லத்தியில் ஆணி குத்தி அதுக்கப்புறம் வச்சு அடின்னு அடித்து எல்லார் கையிலையும் ஓட்டையாக விழுந்திருக்கு. அது முக்கியமா? முக்கியம் இல்லையே. அது எங்கேயோ டெல்லியில் நடக்குதுங்க. தமிழ்நாட்டில் அதில் என்ன கவலை? தமிழ்நாட்டில் அதுக்காக என்ன படம் ரிலீஸ் ஆகக்கூடாதா? இல்லை யாரும் அவங்க தாவை கவிஞர் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? அது எங்கேயோ டெல்லியில் நடக்குது. டெல்லியில் நடக்க பிரச்சனைக்கு இதுக்கும் முடிச்சு போட்டு பேசாதீங்க. டெல்லி வேறு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கார். இது என்ன? இது மாநிலத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இங்கே எதுக்கு நீங்கள் டெல்லி ஒப்பிடுறீங்க அப்படின்னு எப்பவுமே சொல்லியிருக்காரு. டெல்லி எதுக்கு ஒப்பிடுறீங்க? ஒப்பிடாதீங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கு நிறைய பேர் பாருங்கள், மாணவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. 3-4 நாளாக போராடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. அதுக்காக ஜனநாயகன் பார்க்காம இருக்க முடியுமா? ஒரு மாபெரும் காவியம். இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டோபர் நோலன் கூட இப்போ ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காரு. அந்த படத்தில் அதை விட அவரே சொல்லியிருக்காரு, ஐ வாண்ட் வாட்ச் ஜனநாயகன் அப்படின்னு இருக்கார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. 1000 கோடி ரூபாய் வசூலை தாண்டி போகிறது. ப்ளூ சட்டை மாறன் சொல்கிறார், 2வது நாள் தியேட்டரில் டிக்கெட் கிடைக்குதான், டிக்கெட் புக்கிங்லாம் அவ்வளோவா போகலாங்கிறார். ப்ளூ சட்டை மாறன் என்ன விஜய் ரசிகர்களை அவமானப்படுத்துறீங்களா? விஜய் படங்கள்னால உங்களுக்கு அவ்வளோ ஏளனமாக போச்சா? 2வது நாள் டிக்கெட் கிடைக்காதுங்கிறீங்க, டிக்கெட் கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்குதுங்கிறீங்க. எவ்வளோ புக்கிங்கில் போயிட்டுருக்கு தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்கில் போகுது தெரியுமா? அவ்வளோ பிரமாதமான ஒரு திரைக்கதையும் ஒரு கதையும் ஒரு வசனமும் நிறைந்தது. அந்த படத்தில் என்ன இல்லை? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என்ன இல்லை? எல்லாம் ஃபேமிலி இருக்குது, தங்கச்சி தங்கச்சி வரல, தங்கச்சி செக்மெண்ட், ஆமாம் தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது, பொண்ணு சென்டிமெண்ட் இருக்குது, அப்புறம் அந்த சுகர் டேடின்னு சொல்லுவாங்கல்ல, வயசான பிறகு ஒரு சின்ன பொண்ணை பார்த்து காதலிக்கிறது, அது இருக்குது. அந்த படத்தில் என்ன இல்லை? எல்லா லேட்டஸ்ட்டு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அத்தனை கிட்ஸும் அதில் பாருங்கள். குழந்தைகளெல்லாம் பார்க்க விடாமல் சதி பண்ணியிருக்கிறாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த ஃபிலிம் சென்சாரில் இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னு போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, குழந்தைகள்லாம் பார்க்கக்கூடாது. இந்த குழந்தைகள்லாம் போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி, அவங்க அப்பா அம்மா தாத்தா பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் எங்கள் வீட்டு பையன் கேட்குறான்னு தான் ஓட்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மனசு வருத்தமாக இருக்குது. 1000 குழந்தைகள் நேற்று அழுவுது. 1000 குழந்தைகள் அழுவுது. அது உங்கள் காதில் கேட்கலையா? எங்கேயோ டெல்லியில் நடக்கிறது உங்கள் காதில் கேட்குது, குழந்தைகள் அழுவுறது காதில் கேட்கலையா? யார் எங்கே செத்தா நமக்கு என்ன கவலை? நமக்கு ஜனநாயகம் தானே முக்கியம். நம்முடைய முதல்வர், நம்முடைய தமிழ்நாடு, நம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு படம்
எல்லாரும் வந்து இவ்வளோ எமோஷனாக பார்க்குறாங்க. இப்போ போய் அந்த பிரச்சனையை சொல்கிறீங்களே, எத்தனை வருஷமாக இருக்குது நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லி. அதுவும் பாருங்கள், டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தில், டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த அந்த ஒரு மாபெரும் போராட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த அமைச்சர் பதவி விலக வேண்டும், எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசில் செயலர் பதவி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. நேற்று நைட்டு அப்படியே எல்லாரும் அவ்வளோ ஒரு ஹாப்பி, போராட்டத்துக்கு இப்படி ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு. நடிகர்கள்லாம் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, மாணவர்கள் தயவுசெய்து போராட்டத்தில் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் வந்து ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அது டெல்லியிலேருந்து திரும்பி பார்த்தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை. அப்படி ஒரு போராட்டம் திரும்பி நடந்தால் என்ன, எப்படி அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? மாணவர்கள் போராடக்கூடிய அந்த ஒரு உணர்வு வந்து வரக்கூடாது, அவங்களாம் போராடக்கூடாது. என்ன கொடுக்குறோமோ, என்ன படிக்க சொல்கிறோமோ அதை படிச்சுட்டு அவங்க வேலையை மட்டும் பார்க்கணும். தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்க பண்ணக்கூடாதுங்கிறத வலியுறுத்துகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு டைவர்ஷன், போராட்டம் நடக்குது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம கலந்துக்கூடாது, யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு டைவர்ஷன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இப்போ வந்து ஜனநாயகன் வந்து எல்லாரும் கொண்டாடுவோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது, அந்த டைவர்ஷனு. அப்படி டைவர்ட் பண்ணும்போது தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்குது. இங்கேயோ யாரோ அடிபட்டு செத்தா நமக்கு எதுக்கு சார் அந்த கவலை? மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, டெல்லியில் நடக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கு என்ன கவலை? அதை பற்றிலாம் கவலையே வேண்டாமே. நாம் ஜாலியாக அதை செலிப்ரேட் பண்ணுவோம். பாருங்கள், ப்ளூ சட்டை மாறணுன்னா நீங்கள் எல்லா படத்தை பற்றியும் கிண்டல் பண்ணுறீங்க. ஆனாலும் ஜனநாயகனை பற்றி நீங்கள் கிண்டல் பண்ணுறதுங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நடித்த திரைப்படம், தற்போது அவர் முதல்வராக இருக்கிறார், அவர் படத்தையே கிண்டல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க இல்லை? அவர் படத்தை கிண்டல் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அவர் நல்ல ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமு, எல்லாரும் பார்க்குறாங்க. இவரால் 2.75 மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியலையாமா. கடைசியாக அப்படியே 2.5 மணி நேரம் பல்ல கடிச்சிட்டு பார்த்தாராமா. என்ன பல்ல கடிச்சிட்டு பார்க்குறீங்க? அது அவர் உடனே சொல்கிறார். அவர் வந்து உடனே இது பத்தாதுன்னு எம்ஜிஆர் வேறு கம்பேர் பண்ணுறாருங்க. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கினாங்களாமா. இவர் சொன்னாராம், நாட்டை கூட 6 மாதம் முன்னாடி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், ஆனால் 3 மணி நேரம் எங்களால் அந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஓடி வந்துட்டாங்களாமா ஒரு வாரத்தில். எல்லா சரித்திரத்தையும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்லாம் வந்து அப்படியே மாபெரும் ஹிட்டு. எல்லா சரித்திரத்தையும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அதோட உடனே ஏன் ஜனநாயகனை கம்பேர் பண்ணுறீங்க? ஜனநாயகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதுவா? இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி என்ன? எவ்வளவு இளைஞர்கள்ட்ட புரிதல் இருக்குது, எவ்வளோ விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க, எல்லாத்தையும் எவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க. பயங்கர அந்த மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஜனநாயகன் 1000 கோடியை தாண்டும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதை எதிர்த்து மட்டும் எதுவும் பேசாதீங்க. போராட்டங்கள் நடந்தால் நடக்கட்டும், அது ஒரு பக்கமாக நடந்துட்டு போட்டோம், அதெல்லாம் என்ன இருக்குது? மாணவர்கள் தானே, அவங்கள பற்றி எதுக்கு இப்போ கவலைப்படணும்? அவங்க செஞ்சுட்டா பெருசாக எதாவது மாறிடுமா என்ன? அப்படிலாம் மாறாது. எங்கேயோ டெல்லியில் நடக்குது, அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. டெல்லியில் நடக்குது போராட்டம், அவங்க டெய்லி சாப்பிடாமல் இருக்காங்களா, இல்லை யாரும் போய் படம் பார்க்காமல டிவி பார்க்காம இருக்காங்களா? மாணவர்கள் தானே, அவங்களுக்காக என்ன போய் என்ன மாற்ற போகிறீங்க? ஒன்றும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி எங்கேயோ யாருக்கோ நடந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து தமிழ்நாட்டை வச்சு கம்பேர் பண்ணி உடனடியாக அதுதான் காரணம், பார்த்தீங்களா இங்கே போராட்டம் நடக்கும்போது இங்கே ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்கலாம் சொல்லாதீங்க தயவு செய்து. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீட்டுக்காக எடுத்து போராடுங்க. தாவேகாவினார் அந்த மாதிரி சொல்லாதீங்க. தளபதி ரசிகர்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க. தளபதி ரசிகர்களுக்கு ஏங்க இதான் லாஸ்ட்டு படம், தன் வாழ்க்கையில் அவங்க இனிமேல் பார்க்க முடியாத ஒன்று, அவருடைய கடைசி படம். மறுபடியும் அவர் நடிப்பாரா? இப்போ அவர் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற அவர் நடிப்பாரா? நடிக்க முடியாது. ஆஸ் பர் த ரூல் நடிக்க முடியாது. படத்தில் புஷி ஆனந்த்லாம் நடித்ததெல்லாம் எப்படி ஒரு மெய் செலுத்துது தெரியுமா எனக்கு? அந்த கடைசி ஷாட்டில் கையில் அந்த தீப்பந்தத்தை எழுதிட்டு வர்றாரு. நான் இல்லை எங்கேயோ போயிட்டேன். நான் 7வது மனிதன் படத்தில் வந்து அந்த கடைசியாக வந்து மனிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீப்பந்தத்தை, அதுக்கப்புறம் அந்த ஷாட்டு தான். எப்படிப்பட்ட ஒரு மகா திரைப்படம் அது. இந்த திரைப்படத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குதுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க. ஒரு எனர்ஜி எப்படி நம்ம வச்சுக்கணும், எப்படி பாசிட்டிவாக இருக்கணும், எப்படி ஜெயிக்கணும், இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த படத்தை போய் உடனே வந்து நீட்டோட கம்பேர் பண்ணி எல்லாரும் பேசுகிறீங்க. அங்கே நீட்டு போராட்டம் நடக்குது, அதுக்கு இவங்க ஆதரவு தரலன்னு. இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை. யார் அடிபட்டு செத்தா என்ன, இல்லை யார் நீட்டுக்காக போராடினா என்ன? அதில் உடனே இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் போய் நீட்டுக்கு போராடுறாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க, அதையும் ஒருத்தர் எதிர்க்கிறார். இவங்கெல்லாம் போய் நீட்டுக்கு போராடுறாங்க பாருங்களேன். இந்த நீட்டு இருந்தால் இவங்களால வந்து ப்ரைவேட்டேஷன் சீட்டெல்லாம் வந்து சம்பாதிக்க முடியாது.
கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறது கொஞ்சம் தான், அதனால தான் இவங்கெல்லாம் போராடுறாங்க. இது ஒரு இது எடுத்து உடனே போட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க. அரசாங்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளை பற்றியும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களும், அனைத்து நண்பர்களும், 18 வயதிற்கு மேல் உள்ள நண்பர்களும் ஜனநாயகன் பாருங்க. அது ஒரு புத்தகம். நாளைக்கு நம் விடிவெள்ளி, நாளைக்கு இந்தியா முன்னேறுவதற்கான பாதை. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரே இந்தியா வல்லரசாகும்னு, அது ஜனநாயகன் படத்தில் இருக்கு. மறந்துடாதீங்க, போய் அதை பாருங்க. அதை பார்த்துட்டு அப்புறமா மற்ற விஷயங்கள்லாம் போராடுறதை பற்றி இறங்கலாம். தயவுசெய்து சொல்கிறேன், அதுக்கு எந்த முடிச்செல்லாம் போடாதீங்க, புரியுதுங்களா? ஆமாம், யார் செத்தாலும் எந்த கவலையும் கிடையாது. ஜனநாயகன் கொண்டாட்டம் தான் முக்கியம், ஜனநாயகம் தான் முக்கியம். ரசிகர்கள்லாம் வாரமாக தியேட்டரில் அப்படி கிளாப்ஸு அடி பிச்சு உதறணும். ஏன் இந்த மாதிரி நீட்டு போராட்டம் நடக்கும்போது நம்ம டி ராஜேந்திர அவர்கள் காஜா கடலை முட்டாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்ல வேண்டியதானே? ஏன் அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறீங்க? உடனே ஜனநாயகனை பற்றி மட்டும் எடுக்கிறீங்க. லாஸ்ட்டு படம் வெரி எமோஷ்னல், கனெக்டிவிட்டி. 5 அமைச்சர்கள் அழுது தான் நீங்கள் பார்த்தீங்க. 108 பேரும் அழுதுருக்குறாங்க, கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. உடனே ஒருத்தர் கேட்குற 41 பேர் செத்ததுக்கு அவங்க கண்ணீர் வரலைனா, அதுக்கு எல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி வடிச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பாங்க. அப்படி நினச்சி பார்த்து அந்த போராட்டம் 41 பேர் இறந்தது, இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணப்போ கண்ணீர் வந்திருக்கு. அதில் என்ன தப்பு இருக்குது? ஒருத்தர் அழுவது கூட தப்பா? மனமுருகி அழுதுருக்காங்க, அது தப்பா? தயவுசெய்து எதையோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. யார் செத்தாலும் நமக்கு கவலை கிடையாது, ஜனநாயகம் தான் முக்கியம். ஓகே.